ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சைல்ட் சேஃப்டி டெக்னாலஜி இன் இந்தியா. எல்லா பேரண்ட்ஸுக்கும் அவங்க குழந்தைகள் ஸ்கூலுக்கு ஒரு வெளியில் எங்கேயா போயிருந்தாங்கன்னா அவங்க சேஃபாக இருக்காங்களா அண்ட் சேஃபாக அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்களா அண்ட் அவங்கள சுற்றி தப்பான பர்சன் யாராச்சும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் அண்ட் திங்கிங் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜி நமக்கு அந்த பயத்தை போக்குற மாதிரி தான் இருக்குது. அது என்ன மாதிரி டெக்னாலஜி அண்ட் அதோட யூசேஜ் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜிபிஎஸ் ட்ராக்கர்ஸ் அண்ட் வேரபிள்ஸ். இந்த ஸ்மால் ட்ராக்கர்ஸ் குழந்தைகள் ஸ்மார்ட் வாட்ச் போல் யூஸ் பண்ணனால அவங்கள ரியல் டைம் லொக்கேஷன் நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ அவங்க ஸ்கூல் போயிருந்தாலோ இல்லை வெளியில் எங்கேயா போயிருந்தாலோ நமக்கு அவங்க சேஃபாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ட்ராக் பண்ண முடியும். இந்த ட்ராக்கர்ஸில் ஜியோ ஃபென்சிங் யூஸ் பண்ணியிருக்கனால பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ்னால ஒரு வர்ச்சுவல் சேஃப் ஜோனை செட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம், ஸ்கூல், பிளே கிரவுண்டில் இருக்கிற மாதிரி செட் பண்ண முடியும். ஸோ அது மூலயமா குழந்தைகள் சேஃப் ஜோனில் இருந்து வெளியில் எங்கேயா வரும்போது பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு உடனே ஒரு அலர்ட் போயிடும். இந்த ட்ராக்கர்ஸை குழந்தைங்களோட பேக்லேயும் வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப சின்ன டிவைஸ் இருக்கனால கீ செயின் போல யூஸ் பண்ணிக்க முடியும். மேலும் இந்த ட்ராக்கர்ஸில் பேனிக் ஆர் SOS பட்டன் இன்க்ளூட் பண்ணியிருக்கனால ஒருவேளை அந்த குழந்தைகள் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த SOS பட்டன் ப்ரெஸ் பண்ண மூலியம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ்க்கு அவங்க லொக்கேஷன் போய் முடியும். அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி சிக்னலும் பேரண்ட்ஸ்க்கு டைரெக்டாக போயிடும். அது மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில ட்ராக்கர்ஸ்னால குழந்தைங்க லொக்கேஷன் லாகே ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது மூலியமா அந்த குழந்தை குறிப்பிட்ட நேரத்தில் எங்கெங்கே ட்ராவல் பண்ணுறாங்க அந்த ரூட்ஸை வந்துட்டு நமக்கு ட்ராக் பண்ணி தர முடியும். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ட்ராக் பாண்ட், 9 ட்ராக்ஸ் மாதிரி ஜிபிஎஸ் ட்ராக்கிங் ஆப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா ஸ்மார்ட் ஸ்கூல் பஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ். ஜென்ரலாக பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களை ஸ்கூல் பஸ்ஸையே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் பஸ்ஸஸில் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ராக்கிங் டெக்னாலஜி அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அண்ட் இட் இஸ் மேண்டேட்டரின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஓன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மூலியமாக குழந்தைகள் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்னால ட்ராக் பண்ண முடியும், அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இதை ட்ராக் பண்ண முடியும். பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்க்கு அந்த பஸ் எங்கே இருக்குது, அது பிக்கப் பாயிண்ட் அண்ட் ட்ராப் பாயிண்ட்ஸ் வந்துட்டு எல்லாத்தையும் ட்ராக் பண்ண முடியும். அந்த பஸ்ஸிலே பார்த்துட்டிங்கன்னா ஹை குவாலிட்டி CCTV அண்ட் 4G டெக்னாலஜி கூடிய கம்யூனிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலியமா குழந்தைங்களோட மூவ்மெண்ட்ஸ் அண்ட் சேஃப்டியை வந்து நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். பெரும்பாலான ஸ்கூல்ஸில் பார்த்துட்டிங்கன்னா RFID டிஜிட்டல் அட்டெண்டன்ஸ் மெக்கானிசம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்க பஸ்ஸில் போர்டிங் பண்ண பிறகு ஸ்கூல் பஸ்ஸில் குழந்தைகள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் வந்து ஈவெண்ட் லாக் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணிடும். ஸோ இதனால பேரண்ட்ஸ்க்கு அவங்க குழந்தைகள் சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா IoT எனேபிள் பர்சனல் சேஃப்டி கேஜெட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கேஜெட் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரலாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆர் ஸ்மார்ட் வாட்ச்னால மட்டும்தான் நம்ம ட்ராக் பண்ணி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இல்லை. இந்த டிவைசஸில் பார்த்தீங்கன்னா GPS + GSM கம்யூனிகேஷன், அதாச்சு மொபைல் நெட்வொர்க் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சென்சார்ஸு கூடிய டிவைஸாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ட்ராக் பண்ண முடியும் அண்ட் கிரிட்டிக்கல் அலர்ட்ஸை பேரண்ட்ஸ்க்கு டேரெக்டாக சென்ட் பண்ண முடியும் டிவைசஸ்னால. அந்த டிவைசஸை குழந்தைகள் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸில் இருக்கிற நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா உடனே கன்சர்ன் பேரண்ட்ஸ்க்கு இல்லைனா கார்டியன்ஸ்க்கு எமர்ஜென்சி நோட்டிஃபிகேஷனை போயிடும். ஒரு குழந்தை டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் இருக்கும்போது, இல்லைன்னா குழந்தைகளை கடத்திட்டாங்க த்ரெட்டன் பண்ணும்போது, இல்லைன்னா ஒருவேளை மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு இந்த டிவைசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி இதை பற்றி பார்த்துட்டிங்கன்னா ஒரு டெக் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அட்வான்ஸ் சேஃப்டி சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் விஷன் +AI மெஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு சஸ்பிஷியஸான பிஹேவியர் எதாவது இருந்துச்சுன்னா, இல்லைன்னா குழந்தைங்களுக்கு எதாவது டேஞ்சர் வர சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த டிவைசஸை பார்த்து என்ன பண்ணணும்னா பேரண்ட்ஸ்க்கு ஒரு அலர்ட்டை சென்ட் பண்ணிடும். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு டெஸ்டிங் ப்ராசஸில் இருக்குது. இது கூட சீக்கிரம் வந்துடும். ஸோ இதனால் ஆடியோ அண்ட் வீடியோ ஸ்ட்ரீமிங் அந்த குழந்தைங்களை பற்றி பேரண்ட்ஸ்க்கு டைரெக்டாக சென்ட் பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சரில் இந்த டிவைஸ் கண்டிப்பாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதுவும் பார்த்துட்டிங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுறதுனால மன ரீதியாக அண்ட் உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆப்ஸ் இருக்குது. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் அவங்க மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிற ஒரு ஆப் தான் அதெல்லாம். குழந்தைங்க அதிகமாக நேரத்தில் ஆன்லைன் இல்லைனா ஸ்மார்ட் கிளாஸில் இருக்கிறனால அவங்களுக்கு டிஜிட்டல் சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ இந்த ஆப் மூலம் பார்த்துட்டிங்கன்னா சைபர் புல்லிங், ஸ்கேம்ஸ் இல்லை தேவையில்லை கண்டென்ட் வராதை அவாய்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு சில ஆப்ஸில் சொல்கிறேன், அதில் பார்த்துக்கோங்க. கூகுள் ஃபேமிலி லிங்க், சேஃப் சர்வ், நார்டன் ஃபேமிலி இல்லை கஸ்டடியோ போன்ற ஆப் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா ஹார்ம்ஃபுல் வெப்சைட்ஸை பிளாக் பண்ண முடியும், ஸ்க்ரீன் டைமை லிமிட் பண்ண முடியும், குழந்தைங்க எந்த ஆப் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் செக் பண்ண முடியும், அவங்க ஆன்லைன் ஆக்டிவிட்டியை நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் லிஸ்ட் பண்ண சைல்ட் சேஃப்டி டெக்னாலஜினால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். GPS ட்ராக்கர்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், CCTV,
அப்புறமேட்டு சேஃபர் ஸ்கூல் பஸ்ஸஸ் அண்ட் ஈவன் ஏஐ டூல்ஸ்னால பேரண்ட்ஸ்க்கு இன்னும் அதிகமான கான்ஃபிடன்ஸ் தான் தரும். முன்னையோட அதிகமாக கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக வரும். ஆனால் டெக்னாலஜி மட்டும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியோட கம்பைன் பண்ணிட்டு குழந்தைங்களோட சேஃப்டியை உறுதி பண்ணிக்கணும் கைஸ். ஸோ இதனால குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ப்ரொடெக்ஷன் தான் தர முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொசைட்டிக்கு இது ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் நான் நிறைய உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் டேக் கேர், பாய்.